நல்ல மீன் வறுவல் மாதிரி கத்திரிக்காய் வறுவல் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் அந்த பெரிய சைஸ் கத்திரிக்காய் இருக்குல்ல, அதை வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் கடல மாவு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சம் சீரக பொடி, தனியா பொடி, ரவை, அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் 65 மசாலா இருக்குல்ல, அது, ஒரு லெமனு, கொஞ்சம் சால்ட்டு, இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்ல, தண்ணி ஆயில் எதுவுமே சேர்க்காம கத்திரிக்காவை நல்லா டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஃபுல்லாக 4 பக்கமும் பரவுற மாதிரி அதில் நல்லா டிப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து தோசைக்கல்லில் எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த கத்திரிக்காவை நம்ம டிப் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை போட்டு திரும்பவும் எண்ணெயை வந்து பார்த்திங்கன்னா 4 பக்கமும் ஸ்ப்ரை பண்ணுங்கள். ஸ்ப்ரை பண்ணிவிட்டு நல்லா வறுத்து எடுங்க. இது கத்திரிக்காய் வேகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். அதை வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி எடுத்திங்கன்னா கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆகிடும்.